சிவன் கோவில் போங்க, உடனே இதை செய்யுங்கள். உங்கள் தலைமுறைக்கே மாற்றம் தர சிவன் சொன்ன மந்திரம். பொதுவாக கடவுளிடம் நாம் ஏதாவது வேண்டுதல் வைப்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. இந்த வேண்டுதலானது ஒவ்வொரு கடவுளிடம் ஒவ்வொரு மாதிரியாக வைப்போம். சில பேர் அவர்களுக்கு பிடித்த கடவுளிடம் வேண்டுதலை வைப்பார்கள். இந்த வேண்டுதல் வைக்கும் போதே இந்த வேண்டுதலை நிறைவேற்றினால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். இப்படி வேண்டிக் கொள்வதனால் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்ற ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேண்டுதலில் கொடுக்கும் தானம், கொடுக்கக்கூடிய பொருட்களானது ஒவ்வொரு கடவுளுக்கும் உரியவையாக இருக்கிறது. அதனால் இந்த பதிவில் சிவன் கோவிலில் தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க. ஆன்மீகத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் உரிய பொருட்கள் வகுத்துள்ளன. அதனால்தான் இந்த பதிவில் சிவன் கோவிலில் தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் பற்றி கீழே பார்த்து அறிந்து கொள்வோம் வாங்க. பொதுவாக சிவன் கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அப்படி சில கோவில்களில் விளக்கு கூட ஏற்ற முடியாமல் இருந்தால் அந்த கோவில்களுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுவதற்கு திரி, நல்லெண்ணெய் போன்றவை வாங்கி கொடுக்கலாம். பிரதோஷம் மற்றும் சிவனுக்கு உரிய நாட்களில் பிரசாதம் வழங்குவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. அதனால் நீங்கள் நெய் வைத்தியத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சிவன் கோவிலில் விபூதி வாங்கி கொடுக்கலாம். மேலும் விபூதி அபிஷேகம் செய்வது மேலும் சிறப்பு. சிவனுக்கு கொன்கிழியம் வாங்கி கொடுப்பது மேலும் சிறப்பு. இரவு நேரங்களில் பள்ளியறையில் சிவனுக்கு சாம்பிராணி தூபம் போடப்படும். அப்பொழுது கொங்கிலியம் தூபம் காட்டுவது மிகவும் நல்லது. நல்லெண்ணெய் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. விளக்கு போடுவதற்கு அல்ல, நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதற்கு. இந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். வில்வ செடி கோவிலுக்கு தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் அது சிவனுக்கு விருப்பமுள்ள மரம். முடிந்தால் கோவில்களில் வில்வ மரத்தை நீங்களே வைத்து வளர்க்கலாம். நீங்கள் பிரதோஷம் அன்று அன்னதானம் கொடுக்கலாம். அதாவது இல்லாதவர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுப்பதன் மூலம் உங்கள் குடும்பம் மென்மேலும் வளரும். இதுவே முடியாதவர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலை சென்று சுத்தம் செய்து கொடுக்கலாம். அது மிகவும் புண்ணியம். மேலும் பழுதடைந்து கிடக்கும் சிவாலயங்கள் நிறைய உள்ளன. அப்படி உள்ள சிவாலயங்களை மீட்டு நீங்கள் புதுப்பித்து யாகம் வளர்த்து கோவிலை நிலைநாட்டினால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிறகு வரும் தலைமுறைகள் அனைவருக்கும் சௌபாக்கியம் கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.